Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் போல் நாளைக்கோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கு ட்ரேடிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்துச்சு, நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்த பிடிஎஸ்டி ட்ரேட் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ பட் நம்ம வந்துட்டு நேற்று போட்ட பிளான் படி தான் நடந்திருக்கு. பட் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அதுக்கு எகெயின்ஸாக வந்து பிளானை படி நம்ம பண்ணாமல் பிளானுக்கு எகெயின்ஸாக வந்து இன்றைக்கி நடந்திருக்கோம். பட் இருந்தாலும் இன்ட்ராடே ட்ரேட்ஸ்லாம் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று பிடிஎஸ்டி வந்துட்டு கால் சைடு வந்து ஹோல்டு பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நிஃப்டியில் போய் பார்த்துருவோம். இப்போ நிஃப்டி மார்னிங்லேருந்து எப்படி ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃப்ளாட்டு தான் ஓப்பன் ஆனால் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஷார்ப் செல்லிங் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இருந்துட்டா அது பக்கம் நம்ம சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ரிவர்சல் கொடுப்பான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் இங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஸோ ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேப்பு ஆல்ரெடி எஸ்டர்டேஸ் வந்து முந்தானத்து இருந்த கேப்பை வந்துட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கான் நிஃப்டி. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் வந்து நேற்று நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த கேப் ஃபில்லிங், நேற்று மார்னிங் எதிர்பார்த்துட்டு இருந்த கேப் ஃபில்லிங் இன்றைக்கி ஈவினிங் வந்து நடந்து இன்றைக்கி வந்து கேப் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி புட் சைடு மார்னிங்கே வந்துட்டு நம்ம பிளான் வந்து இது இந்த லெவல்லேருந்து உங்களுக்கு புட் சைடு போங்கன்னு சொல்லியிருந்தோம். யாராச்சும் இது ட்ரை பண்ணுங்கள், இதில் ஒரு குட் ப்ராஃபிட் பண்ணியிருப்பா. அதே மாதிரி உங்களுக்கு இந்தளோட ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 18,000 வந்துட்டு ரீட்ரேஸ் பண்ணி அழகாக வந்துட்டு ஒரு ஃபால் கொடுத்துருக்கா. ஸோ யாராச்சும் நம்மளோட லெவல்ஸ் யூஸ் பண்ணி புட் சைடு இன்றைக்கி வந்துட்டு நம்ம நேற்று சொன்னபடி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்துக்கலாம். பட் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து ட்ரேடு வந்துட்டு கால் சைடு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் இன்றைக்கி பெரிய பிக் மிஸ்டேக் பண்ணிட்டோம். டவுன் ட்ரெண்டு இன்றைக்கி கிளியராக இருந்துச்சு. பட் நம்ம வந்து ரிவர்சலுக்காக எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது, மார்க்கெட் ப்ரொஃபைல் இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணோம். சரி வாங்க நாளைக்கூட நிஃப்டியோட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் சீட் வந்து நீங்கள் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னாலும் சரி, நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணோம், அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிஎஸ்டி கால் வந்து இன்றைக்கி ஒரு 1500 வந்துட்டு இன்றைக்கி லாஸ், ஒரு ஹியூஜ் லாஸ் தான். நான் வந்து ரிவர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நானும் புக் பண்ணிட்டேன். லாஸ் வந்து இன்றைக்கி புக் பண்ணாங்க நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே. ஸோ ப்ராஃபிட்டே 100% யாருனாலும் எடுக்க முடியாது. ஸோ டெய்லி வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். நேற்று நல்ல கால் சைடு ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லாஸ் வந்திருக்கு, புக் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 18,000 ஒரு கால் சொல்லியிருந்தோம் 943க்கு, அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸு. அந்த புட் சைடு வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அண்டு கால் சைடு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு போயிட்டு 12-20 ரிவர்சல் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி புக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி மொத்தமாக 4 ட்ரேட்ஸ் தான் பண்ணியிருந்தோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து இன்ட்ராடேல மட்டும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துருந்துருக்கலாம் கண்டிப்பாக. பட் பிடிஎஸ்டினால் வந்துட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் லாஸாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நாளைக்கு வந்துட்டு நிஃப்டியோட பிளான் பார்த்துருவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிங்க. ஆனால் டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு லெவல்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயான கால்ஸும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து 95ல் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கால் வந்து ஒரு 945 இருந்தோம். 95 என்ட்ரி ஆகிங்கன்னா 105 ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 500 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு லெவல்ஸ் அண்டு எல்லாமே வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம நிஃப்டியோட பிளான் பார்த்துருவோம். ஸோ நான் இப்போ வந்து நிஃப்டி இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சப்போர்ட் ஜோனை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்த லோ இருக்குது இல்லையா, இந்த லோவை வந்து நான் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுமா கேப் டவுன் ஓப்பன் ஆகுமான்னு தெரியாது. இன்றைக்கி நைட்டு ஃபெட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு இருக்குது, இது மீட்டிங் இருக்குது. அதாவது பவல் வந்து ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுப்பாரு, ஹாக்கிஸ்லின் டாவிஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தாருன்னா அதை பொறுத்து ஹியூஜ் கேப் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நிஃப்டியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,000 வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவலாக இருக்குது. இப்போ 18,000க்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆனானா, ஸோ ஒரு 15 to 30 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகி உங்களுக்கு மேலே அப் மூவ்மெண்ட் கொடுத்தானா 18,080 வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சு கால் சைடு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் கேப் அப் ஓப்பன் ஆகி. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அதே 80,000 வந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்தானா வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி வந்த டே லோ கூட உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ 17,857 அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனால் இந்த 2 பிளான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி வந்த லோவில் இருந்துட்டு உங்களுக்கு 17,800 வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்துட்டு 18,000க்கு வந்துட்டு உங்களுக்கு முக்கியமாக போவா. இந்த 17,855 அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் லெவல். அங்கே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ரொம்ப நேரம் வந்துட்டு அங்கே தான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கா. மதியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கீழே விழுகாமல், இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே விழுகாமல் இங்கே தான் வந்துட்டு எல்லாம் பை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த லெவலில் நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்துன்னா சிவியர் செல் ஆஃப் இருக்கும். அந்த இன்னும் வந்துட்டு அக்ரெசிவாக வந்துட்டு மார்க்கெட்டு இப்போ வந்து அக்ரெசிவாக வந்துட்டு மார்க்கெட்டு உங்களுக்கு இன்னும் கீழே போகிறதுக்கு, கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு கீழே போச்சுன்னா உங்களுக்கு 17,700 அப்படிங்கிறதா வந்துட்டு அடுத்த உங்களுக்கு வந்துட்டு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது 17,700. ஸோ இந்த லெவல்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகிறது வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி. ஏன்னா ஃப்ளாட் ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு சான்சஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பெரிய கேப் அப்பு இல்லைங்க கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இங்கேருந்து ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70,734 உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு மேலே போகுமா கீழே போகுமான்னு இப்போவே கேட்குறீங்க. நானும் உங்களை மாதிரி தான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு மேலே போகுமா கீழே போகுமாங்கிறத வந்துட்டு நம்மளால் இப்போவே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு எந்த பக்கம் போனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். பட் இன்றைக்கி பண்ண மிஸ்டேக் வந்து நாளைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்டு நல்லா கிளியராக தெரிஞ்சுது. பட் நான் கால் சைடு இந்த இதை தான் புக் பண்ணுற ட்ரை பண்ணணும் தவிர ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் புட் சைடு. ஸோ புட் சைடு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்த்துருவாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க வீடியோஸை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி சேம் உங்களுக்கு மார்னிங் வந்து ஃப்ளாட் கொஞ்சம் ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நல்ல ஒரு பேரிஸ் கேண்டில் கொடுத்து உங்களுக்கு ரிவர்சல்லாம் எங்கேயுமே கொடுக்கல. சிவியராக செல்லிங்லேயே தான் இருந்திருக்கான். இன்றைக்கி மேக்ஸிமம் வந்துட்டு பையர்ஸ் யாருமே உள்ள வரல. உங்களுக்கு கடைசியாக சப்போர்ட் வந்து 41,900 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு 41,000 கிட்ட வந்து எடுத்திருக்கா. ஸோ இந்த லோ வந்துட்டு இன்றைக்கி வந்து லோ வந்துட்டு ரொம்பவே வந்து ஏதாவது க்ரூஷியலாக இருக்கும் நாளைக்கு. ஸோ 41,833 அப்படிங்கிறத வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு 42,300 ரிவர்சல் கொடுக்குறானான்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,000 வரைக்குமே உங்களுக்கு 42,400 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு உங்களுக்கு மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் குறிப்பாக மெயினாக வாட்ச் பண்ணணும். உங்களுக்கு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டபுள் பாட்டம் இல்லைன்னா உங்களுக்கு புல்லிஷ் என்கல்விங் கேண்டில் எல்லாம் கிரியேட் ஆகிறானா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் கால் சைடு போகலாமா புட் சைடு போகலாமான்னு சொல்லி இந்த லெவலில் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து திரும்புறானான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சார்ட் வரைஞ்சி இது பண்ணிக்கலாம். நானும் வந்துட்டு நாளையிலேருந்து முடிஞ்ச அளவு இந்த மாதிரி லெவல்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இன்றைக்கி வந்து லோலேருந்து உங்களுக்கு சப்போர்ட், ஏன்னா இங்கே வந்து நிறைய சப்போர்ட் எடுத்து இந்த சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்தானா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 டைம்ஸ் அதே 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து போய் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி இன்றைக்கி அப் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு பார்த்தாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பட் இருந்தாலும் 3 o'clock மேலே ஆகிட்டங்காட்டி இந்த ட்ரெண்டை வந்து இன்றைக்கி பிடிக்க முடியல. ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டிலையும் வந்துட்டு கேப் அப் அண்ட் கேப் டவுனுக்கான பிளான். ஸோ அதே வந்துட்டு இன்றைக்கி வந்த லோவெல்லாம் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சிவியரான செல்லிங் இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா 41,800 கீழே விழுந்துச்சுனாவே உங்களுக்கு ஃபர்தராக மோர் 200-300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்துட்டு இன்னுமே போகிறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு லெவல். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்துட்டு அதில் அப்டேட்ஸ் எல்லாம் நிறையா வந்து கொடுப்போம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் வந்துட்டு அதில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பழைய வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி